நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நமது சேனலில் இன்னைக்கு 229வது எபிசோடாக எங்கே நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அஸ்ஸாம் மாநிலத்தில் மாஜூலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மலங்கிராமத்தில் திலீப் போரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 45 வயது மதிக்கத்தக்க ஒரு துஷ்ட மாந்திரிகன் வாழ்ந்து வரான். அவன் செய்யக்கூடிய அந்த துஷ்ட செயல்பாடுகள், துஷ்ட வழிபாடுகளை கண்டு ஒட்டுமொத்த கிராம மக்களும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. பயந்து போய் ஒட்டுமொத்த கிராமமும் ஊர் தலைவர்கிட்ட போய் முறையிடும் போது ஊர் தலைவரே அவனை கண்டு பயப்படுறாரு. காரணம் என்ன அப்படின்னா, அவன்கிட்ட நிறைய துஷ்ட சக்திகள் இருப்பதாகவும் எதிர்த்தோம்னா நம்மளே அழிச்சிருவானோங்கிற கூடிய ஒரு அச்சம் எல்லோருக்குமே இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே அவனுடைய சேட்டைகள் தாங்க முடியாமல் அவன் வழிபாடுகளில் ஒரு நள்ளிரவு நேரம் ஈடுபட்டிருக்கும் போது ஒரு 4-5 ஆண்கள் சேர்ந்து அவனை அடித்து கொண்டுடுறாங்க. கொன்று அவனுடைய வீட்டில், அந்த மலங்காடு ஓரத்தில் இருக்கக்கூடிய அவனுடைய வீட்டிலே அவனை எரித்து கொன்னதற்கப்புறம் அந்த ஒட்டுமொத்த கிராம மக்களையும் நடுநடுங்க வைக்கக்கூடிய அதிபயங்கர சம்பவங்கள் எல்லாமே அதுக்கப்புறம் தாங்க ஆரம்பிக்குது. அதை பற்றி ஒரு முழு காணொலியை தான் நாம் இன்னைக்கு 229வது எபிசோடாக நமது சேனலில் பார்க்க போகிறோம். இது உங்கள் ராஜா ஸ்டோரி. நான் உங்கள் ராஜா. மேலும் நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம் ராஜா ஸ்டோரி சேனல் வளர்ச்சிக்கு பேருதவியாக இருங்கள் என் நண்பர்களே. மேலும் உங்கள் வாழ்விலோ இல்லை உங்களுக்கு தெரிந்த ஒரு சில நபர்களின் வாழ்விலோ இது போன்று ஏதாவது மறக்க முடியாத அதிபயங்கர அமானுஷிய சம்பவங்கள் நடந்திருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்க நண்பர்களே. கண்டிப்பாக நமது சேனலில் அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன். மேலும் இப்போ வரை நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா நாம் வீடியோ போட்ட உடனுக்குடன் உங்களுக்கு வந்துவிடும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன் நண்பர்களே. மேலும் வாங்க நண்பர்களே, இன்னைக்குள்ள அந்த அதிபயங்கர அமானுஷிய சம்பவத்துக்குள்ள நாம போகலாம். நாம் ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்னது போல இந்த அதிபயங்கர அமானுஷிய சம்பவமானது அஸ்ஸாம் மாநிலத்தில் மாஜூலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மலை கிராமத்தில் கிட்டத்தட்ட 75 to 80 அந்த காலகட்டங்களில் திலீப் போரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 45 வயது மதிக்கத்தக்க ஒரு விவசாயி வாழ்ந்து வராரு. அவர் ஆன்மீகத்தில் கொஞ்சம் அதிக நாட்டம் உள்ள ஒரு நபராக இருந்து வரக்கூடிய காரணத்தினாலும் அதற்கடுத்து அமானுஷியத்துக்கு நாட்டம் போய் கல்யாணமே முடிக்காத அந்த நபர் குடும்பத்தோடும் ஒட்டி இருக்காமல் கொஞ்சம் பிரிஞ்சுதான் இருக்கிறாரு. தனியாக அந்த மலைக்காட்டு பகுதியில் ஒரு ஓட்டு குடிசை வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு அங்கு கிடைக்கக்கூடிய அந்த காட்டு வேலைகளையும் பார்த்துக்கிட்டு ஆன்மீகத்திலையும் சரி மேற்கொண்டு அமானுஷியத்திலையும் கொஞ்சம் ஈடுபடக்கூடிய அந்த நபர் ஒரு காலகட்டங்களுக்கு அப்புறம் போட் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது நம்ம பகுதியில் காட்டேரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை விட அது கொடூரமாக அந்த பகுதியில் சொல்லப்படுதுங்க. அந்த போட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காட்டேரி வகையை சார்ந்த அந்த அம்மனை வழிபட ஆரம்பிக்கிறாரு. அது கெட்ட சக்தி அப்படின்னு தாங்க சொல்லலாம். அந்த கெட்ட சக்தி மூலியமாக வழிபட்டு நம்ம நிறைய தீய சக்திகளை அடைஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வழிபட ஆரம்பிக்கிறாரு. அவர் ஏதாவது பலி பூஜை, அமானுஷிய பூஜை இதை மாதிரி செய்யணும் அப்படின்னா அவர் ஓட்டு குடிசை வீட்டில் இருந்து கொஞ்சம் அந்த மலங்காட்டுக்குள்ளே போய் ஒரு பர்டிகுலர் இடத்த அவரே தேர்வு செஞ்சு அந்த இடத்துல அமானுஷியமான முறைகளில் பூஜைகள் செய்வதில் அடிக்கடி ஈடுபட்டு வந்திருக்கிறாரு. மேற்கொண்டு அவர் வளர்க்கக்கூடிய ஒரு சில ஆடுகள், கோழிகளாக இருக்கட்டும், அந்த பலி பூஜைக்காகவே அவர் நேர்ந்து விட்டு அங்கே பலியிட்டு வருவார். இப்படி மர்மமான முறையில் இவர் பூஜை செய்வதை அடிக்கடி அந்த கிராம மக்கள் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் அவர் ரொம்ப உக்கிரமாக பூஜைகளெல்லாம் செய்கிறத பார்த்து பயப்படவும் ஆரம்பிக்கிறாங்க. அவர்கிட்ட நல்ல முறையில் பேசி பழகிக்கிட்டு இருந்த ஒரு சில நபர்களும் அவரை விட்டு ஒதுங்க ஆரம்பிச்சிடுறாங்க பயத்தின் காரணமாக. அந்த ஒரு காரணத்தினால யாருமே அவர்கிட்ட போய் நல்லது கெட்டது சொல்லதுக்கு பொதுக்கு பயப்படுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர்கிட்ட இருந்த ஆடு கோழிகளை எல்லாமே பலி கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த கிராமத்தில் வளர்க்கக்கூடிய ஒரு சில நபர்களின் ஆடு கோழிகளை திருடி சென்று பலி கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அதை கூட தட்டி கேட்கறதுக்கு ரொம்ப பயப்படுறாங்க அங்கே உள்ள மக்கள். இப்படியே நாளடைவில் போய்கிட்டே இருக்க அவருடைய பூஜைகள் எல்லாம் கொஞ்சம் அதிபயங்கரமாக வேகம் எடுக்குதுங்க. ஏன்னா ரொம்ப ஆக்ரோஷமாக கத்தி அந்த ஸ்லோகங்கள் எல்லாம், மந்திர வார்த்தைகள் எல்லாம் சொல்ல அந்த கிராமத்துக்குள்ளே எதிரொலிக்க ஆரம்பிக்குது. என்னதான் செய்ய போறானா இவன், என்னதான் நடக்க போகுது அப்படின்ட்டு ஒவ்வொரு நபர்களுமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஊர் தலைவர்கிட்ட போய் முறையிட்டாலும் அவரே யோசிக்கிறார், இவன்கிட்ட போய் நம்ம என்னத்தை பேச, என்னென்னோ பண்ணிக்கிட்டு இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இருந்துகிட்டு இருக்கக்கூடிய வேளையில் அங்கு இருக்கக்கூடிய ஒரு சில இளம் பெண்கள், கன்னி பெண்கள் பக்கம் அவன் பார்வை போக ஆரம்பிக்குது. அது பாலியல் ரீதியாகவும் சரி, அவனுடைய மாந்திரியத்திற்கும் சரி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில பெண்கள், அதாவது விறகு எடுக்க காட்டுக்குள்ளே போகிறவங்களாக இருக்கட்டும், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய நிலங்களில்
யாரும் இல்லாத இடத்துல வேலை பார்க்கக்கூடிய பெண்களை வந்து வசியம் செய்து தன் வலையில் வீழ்த்தி அந்த பெண்களை வந்து பாலியல் ரீதியாகவும் மாந்திரிகத்திற்கும் வந்து அதாவது ரத்தத்தை வந்து கன்னிப்பெண் ரத்தத்தை அந்த காட்டேரிக்கு வழங்குவது இப்படின்னு சொல்லி ஒரு சில அசம்பாவித வேலைகளில் அவன் ஈடுபட போய் அங்கே இருக்கக்கூடிய நிறைய மக்கள் இவனை கண்டு பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பகுதிக்கே போகிறதுக்கு பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே இருந்துகிட்டு இருக்கக்கூடிய வேலையில தான் ஒரு நாள் இவன் என்ன பண்ணிடுறான்னா, அந்த ஊர் தலைவரின் உறவுக்கார பெண் ஒரு பெண்ணை வந்து இவன் வந்து பாலியல் ரீதியாக சீண்டலும் செஞ்சு மேற்கொண்டு தன் மாந்திரியத்திற்கும் வந்து அந்த கன்னிப்பெண் ரத்தத்தை வந்து பயன்படுத்த ஆரம்பிக்கிறான். இந்த செய்தி அறிந்து எல்லோருமே நிறையா பேர் வந்து அவர்கிட்ட முறையிட்டாலும் ஊர் தலைவர் தன் உறவுக்கார பெண் வரைக்கும் வந்துட்டான். இதற்கு மேலே விட்டோம்னா நம்ம குடும்பத்துக்குள்ளே ஏதாவது பண்ணிடுவான், பல சிக்கல்கள் இந்த கிராமத்திற்கு வந்துவிடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே கூடி பேசி ஒரு முடிவுக்கு வராங்க. ஒரு நாள் இவன் நள்ளிரவு நேரம் பூஜை அந்த பர்டிகுலர் இடத்துல செய்வான் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அவனுடைய குடிசை வீட்டுக்கு கொஞ்சம் தள்ளி அந்த காட்டுப்பகுதிக்குள்ளே மர்மமான முறையில் ஏதோ 2 ஆடுகளை வச்சுக்கிட்டு பூஜைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த ஊர் தலைவர் அனுப்பிவிட்டு ஒரு 5 பேர் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, இவனை கண்டந்துண்டமாக அந்த இடத்துல அடிச்சே கொள்கிறாங்க. அப்படி கொல்லும்போது குத்து உயிரும் கொலையுருமாக இருக்கும்போது, உங்கள் யாரையுமே நான் சும்மா விட மாட்டேன், கண்டிப்பாக என் ஆன்மா வந்து உங்களை பழி வாங்கும், காட்டேரி பூஜையில் ஈடுபடும் போது நீங்கள் கெடுத்த காரணத்தினால் அந்த காட்டேரி உங்களை சும்மா விட மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னவோ வந்து பேசி முடிச்சுட்டு அந்த இடத்துல தன் உயிரை வந்து விட்டுறான். அதற்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய அந்த 5 நபர்களும் இவனை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அவனுடைய வீட்டுக்கே இழுத்து கொண்டு வந்து, அதாவது வீடு பக்கத்தில் தாங்க, இழுத்து கொண்டு வந்து அந்த வீட்டுக்குள்ளே ஓட்டி எரிச்சிடுறாங்க. அந்த 75-80 காலகட்டங்களில் வந்து பெரும்பாலும் வந்து அந்த பகுதியில் வந்து காவல்துறை நடமாட்டம் இருக்காதுங்க. ஏன்னா அது வந்து ஒரு மலங்காடாகத்தான் இருக்குது. இவங்களும் காவல்துறையை நோக்கி பெரும்பாலும் போகிறதும் கிடையாதாங்க. இப்போ என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா, இவன் மாந்திரிக வேலையில் ஈடுபடும் போது அந்த பூஜைகளில் ஈடுபடும் போது எப்படியும் அவன் வீடு வந்து தீப்பிடிச்சு எரிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி தோற்றத்துக்கு தாங்க எல்லோருமே கொண்டு வந்துட்டாங்க. இது ஒட்டுமொத்த கிராம மக்களுக்குமே தெரிஞ்சாலும் கூட வந்து, ஏன்னா அவனை வந்து கொலை தான் பண்ணியிருக்காங்கன்னு தெரிந்தாலுமே அதை வந்து வெளியில் சொல்லலை. ஏன்னா அவனால் வந்து அந்த கிராம மக்கள் எல்லோருமே வந்து பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப பாதிப்புக்கு உள்ளான ஒரு காரணத்தினால யாருமே சொல்லவே இல்லை. அதற்கப்புறம் தான் அந்த ஆன்மாவின் ஆட்டமே ஆட ஆரம்பிக்குதுங்க. சரியாக அந்த துஷ்ட மாந்திரிகன் இறந்து போன அந்த 5ஆவது நாள் அந்த மலங்காட்டுக்குள்ள பயங்கரமான அழுகுரல் சத்தம் வந்து கிராமம் வரைக்கும் கேட்க ஆரம்பிக்குது. அது நள்ளிரவு நேரம் மட்டுமல்லாது மாலை நேரத்துலையும் வந்து ஒரு மாலை கற்கள் நேரத்திற்கே வந்து அந்த காட்டுக்குள்ளே வந்து அலறல் சத்தம் கேட்குது. ஒரு நபரை 4 பேர் சேர்ந்து அடித்தா எப்படி அலறுவாங்க, அதுபோல் அழுகுரல் சத்தம் வந்து பயங்கரமாக கேட்குது. இது கிராமத்தின் வரைக்கும் கேட்குது. ஒட்டுமொத்த கிராம மக்களும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அந்த சத்தம் மட்டும் கேட்காது, ஏதோ மந்திர வார்த்தைகளெல்லாம் சொல்கிற மாதிரி எல்லாம் கேட்குது. என்னடா இது, இவன் சத்தம் தான் கேட்குதா, இவன் இறந்து போனதுக்கப்புறம் இவன் ஆன்மாவும் இவ்வளவு தொந்தரவு பண்ணுது அப்படின்னு சொல்லி கிராம மக்கள் எல்லாம் பயப்படுறாங்க. தைரியமான 4-5 ஆண்கள் வந்து அந்த காட்டுக்குள்ளே போய் என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம்ட்டு போனாலும் அவங்க கண்களுக்கு எதுவுமே தெரியல. அந்த ஓட்டு குடிசை வீட்டை தாண்டி தாங்க போக வேண்டியது இருக்குது. அவன் வாழ்ந்து ஓட்டு குடிசை வீட்டை தாண்டி தான் போக வேண்டியது இருக்குது. அந்த வீட்டுக்குள்ளேயும் வந்து முனங்கல் சத்தம் வந்து பயங்கரமாக கேட்குது. இதை இப்படியே விட்டு ஆகாதே அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டு இருக்கக்கூடிய வேலையில் தான் சரியாக ஒரு 30 நாளுங்க அந்த மாந்திரிகன் இறந்து போன 30 நாளில் வந்து அவனை அடித்து கொண்டதில் ஒரே ஒரு நபர் வந்து காட்டு வேலையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு மத்தியான வேலைக்கு ரத்த வாந்தி எடுத்து இறந்து போகிறத பார்த்து ஒட்டுமொத்த கிராம மக்களும் அந்த ஊர் தலைவரும், ஏன் அவனை அடித்து கொண்ட அந்த மொத்த 5 பேர் அடித்தாங்க இல்லையா, அதில் 4 பேர் நடுநடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நமக்கும் இப்படி நடந்துருமோ, இவனுடைய ஆன்மா நம்மளை விடாதோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதற்கப்புறம் ஊர் தலைவர்கிட்ட முறையிட்டதுக்கப்புறம் ஊர் தலைவர் இதற்கு என்ன வழி அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ந்து பார்க்கும்போது மேற்கொண்டு வந்து அவருக்கு தெரிந்த ஒரு சில நபர்களின் மூலியமாக எப்படியோ விசாரித்து இன்னொரு மாந்திரிகரை வந்து தேடி போகிறாங்க. அந்த மாந்திரிகர்கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி, ஐயா இதுபோல் எங்கள் ஒட்டுமொத்த கிராமத்துக்கும் வந்து அவன் இடைஞ்சலாக இருந்த காரணத்தினால தான் நாங்கள் இந்த ஒரு முடிவுக்கு வந்தோம். அதனால் நீங்கள் தான் எங்களுக்கு இந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்றி கொடுக்கணும். அவனுடைய ஆன்மாவே இப்படி சேட்டோன்னா நாங்கள் எங்கே தான் போய் முறையிட ஐயா அப்படின்னு சொல்லும்போது அந்த மாந்திரிகரும் சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு சரி நான் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் குறித்து அதே போல் அந்த நாளுக்கு வந்திருக்கிறாரு. வந்து அந்த கிராம மக்களை வந்து சந்தித்து பேசுனது மட்டும் இல்லாமல் அந்த ஊர் தலைவர்கிட்ட அவனை அடித்து கொன்ன இடம் எந்த இடம்னு சொல்லி கேட்கும்போது மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 4 நபர்கள் அந்த மாந்திரிகரை கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு அந்த ஓட்டு குடிசை வீடை தாண்டும் போதே அந்த மாந்திரிகர் பார்வை அந்த ஓட்டு குடிசை வீட்டு மேலேயே தான் இருந்திருக்குது. அதற்கப்புறம் இந்த வீடு ஏன் இப்படி இருக்குது, அதாவது எரிஞ்சும் எரியாத நிலையிலும் வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது, கரும்புகை சூழ்ந்து இருக்குது, ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த இடத்துல வச்சு தான் அவனை நாங்கள் எரித்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அடித்து கொன்ன இடம் எது அப்படிங்கும்போது அவன் மாந்திரிகத்தில் ஈடுபடும் போது தான் நாங்கள் அடித்தே கொன்னோம், அந்த இடத்த காட்டுறோம் வாங்க அப்படிங்கும்போது அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போய் காட்டுறாங்க. அந்த இடத்துல வந்து 2
ஆடுகள் வந்து அப்படியே அழுகிய நிலையில் வந்து இறந்து கிடக்குது. அதை பார்க்கும்போது எல்லாருமே அதிர்ந்து போயிட்டாங்க. காரணம் என்னென்னா, இந்த இடத்துல எப்படி 2 ஆடு வந்து செத்து கிடக்குது அப்படின்ட்டு. அந்த மாந்திரிகர் வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு, என்னப்பா நடந்துச்சுங்க, அவனைத்தானே அடிச்சு கொன்னீங்க, ஏன் இப்படி ஆடு கிடக்குது அப்படிங்கும்போது, தெரியலைங்க ஐயா, அதாவது அவன் மாந்திரிகத்தில் ஈடுபடும் போது 2 ஆடும் கட்டி இருந்துச்சு, ஆடை நாங்கள் அவுத்து விட்டுட்டோம், அவனைத்தான் நாங்கள் இங்கே தான் அடிச்சுட்டு அங்கே வச்சு எரிச்சு கொன்னோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அப்படி சொன்னதுக்கப்புறம் அந்த மாந்திரிகர் வந்து யோசனை பண்ணியிருக்கிறாரு. யோசனை பண்ணிட்டு அந்த இடத்துல வந்து ஒரு 10 நிமிஷம் தியானம் இருந்த மாதிரி இருந்திருக்கிறாரு. இருந்ததுக்கப்புறம் வந்து அவரே திடுக்கிட்டு எழுந்து, உங்கள் கிராமத்துக்கு ஒரு பேர் ஆபத்து இருக்கப்பா, சரி வா கிராமத்துக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாந்திரிகர் கூப்பிட்டுட்டு வராரு. கூப்பிட்டுட்டு வந்து ஊர் தலைவரையும் கூப்பிட்டுட்டு, அவனுடைய ஆன்மா மட்டும் இந்த இடத்துல இல்லை, அவன் வழிபட்ட அந்த காட்டேரியும் இங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்னு அந்த மாந்திரிகர் சொன்ன உடனே வந்து அங்கே இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் தூக்கி வாரி போட்டுருச்சு. காரணம் என்னென்னா, அந்த மாந்திரிகன், துஷ்ட மாந்திரிகன் வந்து அந்த ஆடுகளை பலி கொடுப்பதற்காக, அந்த ரத்தக்காவை கொடுப்பதற்காகத்தான் அந்த காட்டேரியை வர வச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் இவங்க பின்னாடி இருந்து வேறு வழி இல்லாமல் அடித்து கொண்டிருக்கிறாங்க. அப்படி கொல்லும்போது அந்த மாந்திரிக வார்த்தைகள் உருவேற்றம் பண்ணி அந்த காட்டேரியை வர வச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் இப்படி நடந்தது. அந்த காட்டேரியும் பசியோடு வந்திருக்குது. அந்த இடத்துல வந்து இந்த மக்கள், அதாவது 4-5 பேர் சேர்ந்து அந்த மாந்திரிகரை அடிச்சு கொண்டு இந்த ஆட்டை அவுத்து விட்டாங்க. ஆனால் ஆடு வந்து எப்படி அங்கே சுற்றினாலும் வந்து அதே இடத்துக்கு அந்த ரத்த காட்டேரி வர வச்சு அந்த ரத்த உயிர் வழியை வாங்கிருச்சு. ஆனால் இருந்தாலும் வழி அனுப்பி வைக்கணும் இல்லையா, அந்த ரத்த காட்டேரியை வர வச்சாச்சு, வழி அனுப்பி விடாமல் இவங்க விட்டுட்டாங்க. ஏன்னா இவங்க யாருக்குமே அதை பற்றி தெரியாது. அந்த ஒரு காரணத்தினால ரத்த வாடை பிடிச்சி மேற்கொண்டு வந்து பசியோடு வந்து அந்த காட்டேரி இந்த காட்டுக்குள்ளேயும் சுற்றுது, கிராமத்துக்குள்ளே வரதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத அந்த மாந்திரிகர் சொல்றதை கேட்டு எல்லோருமே பயந்து போயிட்டாங்க. உடனடியாக வந்து ஊர் தலைவர், இதுக்கு என்ன சாமி செய்ய அப்படிங்கும்போது அவர் கொஞ்ச நேரம் தியானம் இருக்கிறார். யாரு? அந்த நல்ல மாந்திரிகர் வந்து தியானம் இருந்து ஒரு வார்த்தை ஒன்று சொல்றாரு. அப்படி என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த மாந்திரிகனுடைய ஆன்மாவை வந்து கட்டுப்படுத்துறது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் அவனுடைய ஆன்மாவை கட்டுப்படுத்த விடாமல் அந்த காட்டேரி செய்யும். அந்த ஒரு காரணத்தினால உங்களுடைய குலதெய்வம், இந்த ஊருக்கு வந்து ஒரு தெய்வம் இருக்குது இல்லையா, அந்த தெய்வம் எங்கே இருக்குது, அந்த கோயிலுக்கு போய் முறையிட்டுட்டு அதற்கப்புறம் அங்கே ஒரு பூஜையை செஞ்சுட்டு தான் அந்த காட்டேரியை கட்டுவதற்கு நான் காட்டுக்குள்ளே போகணும். அதற்கப்புறம் அந்த காட்டேரியை கட்டிட்டேன் அப்படின்னா இவனுடைய ஆன்மாவை நான் சுலபமாக அடைச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நல்ல மாந்திரிகர் சொல்கிறாரு. அதுபோலயே சரிங்க சாமி, நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான பூஜைகளுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 ஆடுகள் மேற்கொண்டு வந்து நிறைய பூஜைகளுக்கான பொருட்கள் எல்லாமே கேட்டிருக்கிறார் அந்த மாந்திரிகர். அது போலவே அந்த ஊர் தலைவர்கள், அந்த மக்கள் எல்லாருமே ரெடி பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அங்கே வந்து ஒரு அம்மன் சாமி மாதிரி இருக்குதாங்க. அந்த அம்மன் சாமிக்கும் வந்து பலி கொடுத்து அந்த அம்மன் சாமியையும் வந்து வேண்டிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த காட்டுக்குள்ளே போய் கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் வரைக்கும் பூஜைகள் செஞ்சுருக்காங்களாம். அப்படி செஞ்சு 5 ஆடுகளை வந்து அந்த காட்டேரிக்கு வந்து பலி கொடுத்துருக்குறாங்க. அதற்கப்புறம் தான் அந்த காட்டேரி வந்து கொஞ்சம் அமைதியாக இருக்குது. அந்த காட்டேரியை இந்த மாந்திரிகர், நல்ல மாந்திரிகர் வந்து எப்படியோ ஒரு வழியாக வந்து கட்டுப்படுத்தி அதை வந்து அனுப்பி வச்சிருக்கிறாரு. அதற்கப்புறம் வந்து இன்னும் இந்த இடத்துல வந்து பூஜை செய்யணும். இன்னைக்கு முடியாது, நாளைக்கு நான் கண்டிப்பாக இந்த இடத்துல பூஜை செய்கிறேன். இவனுடைய அதற்கப்புறம் இன்னும் ஒரு சில பூஜைகளை வந்து இந்த இடத்துல செய்யணும். இவனுடைய ஆன்மாவை வந்து கட்டுப்படுத்தி வைக்கணும். அது இன்னைக்கு முடியாது, நாளைக்கு கண்டிப்பாக இரவு நேரத்தில் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கு வந்து அவர் வந்து ஊர் தலைவர் வீட்டில் வந்து ரெஸ்ட் எடுத்திருக்கிறார், தங்கி இருந்திருக்கிறாரு. மறுநாள் இரவு நள்ளிரவு நேரத்துக்கு அதே போல் அவரை அடித்து கொண்டு அந்த இடத்துக்கு போய் பூஜைகள் எல்லாம் செஞ்சுட்டு அதற்கப்புறம் வந்து அந்த ஓட்டு குடிசை வீட்டுக்கு வந்து அது மந்திர கட்டுகள், மாந்திரிக கட்டுகள் அந்த வீட்டை சுற்றி போட்டிருக்கிறாங்க. போட்டுட்டு ஒரு பெரிய பூட்டு வாங்கி அந்த வீட்டு கதவுலையும் போட்டுட்டாங்க. இந்த வீட்டுக்குள்ளே வந்து மனிதர்கள் யாரும் இனிமேல் போகாதீங்க, போகாமல் இருந்தால் அந்த ஆன்மாவால் வெளியிலே வர முடியாது அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. அதற்கப்புறம் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அந்த மாந்திரிகருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி மக்கள் எல்லாரும் வழி அனுப்பி வச்சிருக்கிறாங்க. அந்த நாளில் இருந்து இப்போ வரைக்கும் பிரச்சனை இல்லாமல் இருந்திருக்குங்க. கிட்டத்தட்ட 2000 அந்த காலகட்டம் வரைக்கும் பிரச்சனை இல்லாமல் தான் இருந்திருக்குது. அதற்கப்புறம் 2000 காலகட்டத்தில் வந்து மறுபடி வந்து ஒரு அதிபயங்கர சம்பவம் நடக்க ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட 20-25 வருஷமாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருந்த அந்த கிராமத்துக்குள்ளே சுஜித் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 19 வயது நிறைந்த ஒரு வாலிபருங்க அந்த காட்டுக்குள்ளே ஏதோ ஒரு வேலையாக போயிட்டு ரிட்டன் வரும்போது ஒரு மாலை நேரத்துக்கு அந்த வீட்டுக்கிட்ட நெருங்கி வர்றாரு. அந்த வீட்டுக்கிட்ட நெருங்கி வரும்போது எப்போவுமே அந்த பாதையில் போயிட்டு வரக்கூடிய நபர் தான் அந்த வீட்டை அன்று மட்டும் ஒரு வித்தியாச பார்வையில் பார்க்குறாரு. என்ன அப்படின்னா, இந்த வீடு வந்து இப்போ இவ்வளவு நாள் ஆகிப்போச்சு, சிதிலம் அடைஞ்சு ரொம்ப அந்த கதவுகளெல்லாம் வந்து துவாரம் ஓட்ட விழுந்து கரையாக நரிச்சு கொஞ்சம் வித்தியாசமான கிட்டப்பில் இருக்குது. வீடே இடிஞ்சு போகக்கூடிய நிலையில தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் அந்த வீட்டின் கதவு முழுமையாக திறக்கப்படவே இல்லை. அன்று பூட்டிய பூட்டுத்தாங்க, பூட்டை துரு பிடிச்சி ரொம்ப ஒரு மாதிரி மோசமான நிலையில தான் இருந்திருக்குது. ஆனால் இருந்தாலும் அந்த வீட்டுக்குள்ளே வந்து ஏதோ சத்தம் கேட்பது போல இருந்திருக்கு அந்த ஜுஜித் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பையனுக்கு. உடனடியாக அந்த பையன் என்ன பண்ணியிருக்கிறான்னா, அந்த வீட்டின் துவாரத்தின் வழியாக எட்டி பார்க்குறான். உள்ளே எதுவுமே தெரியலை, ஆனால் கண்டகடிய பொருட்கள் கிடக்குது. மேற்கொண்டு வந்து அந்த வீடே வந்து கறி பிடிச்சி போன மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த வீட்டுக்குள்ளே தானே அவரை எரிச்சிருக்காங்க. அந்த ஒரு காரணத்தினால வந்து அந்த கரும்புகை சூழ்ந்து கொஞ்சம் வித்தியாசமாக
வித்தியாசமாக இருக்குது. அதை கண்டு பயப்படவே இல்லை அந்த பையன். அந்த பையனுக்கு வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் தெரிஞ்சிருக்குது. ஏன்னா அந்த பையன் பிறப்பதற்கு முன்பே இந்த சம்பவம் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. அந்த ஒரு காரணத்தினால வந்து அவனுக்கு ஒரு பயம் அப்படிங்கிறது இல்லை. அந்த வீட்டுக்குள்ளே அப்படி என்ன தான் இருக்குது, எதுக்கு இந்த வீடு இப்படியே கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு லேசாக கை வச்சிருக்காப்புல கதவு டமார்னு கீழே விழுந்திருக்குதுங்க. இதுவரைக்கும் அந்த வீட்டு பக்கம் போகாத மக்கள் அந்த பக்கம் போனாலும் அதை அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு கடந்து போயிடுவாங்களாம். இந்த பையன் செஞ்ச அந்த ஒரு செயல் தான். உள்ளே போய் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அந்த இடம் ஃபுல்லாக அப்படியே சுற்றி முற்றி பார்த்துருக்குறாப்புல. அப்படி சுற்றி முற்றி பார்த்த இடத்துல சரியாக அந்த துஷ்ட மாந்திரிகனை போட்டு எரிச்சாங்களே அந்த இடத்துக்கிட்ட நின்று அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்திருப்பாப்புல உலங்க. அந்த ஒரு காரணத்தினால அவரால் அந்த இடத்துக்குள்ளே நிற்க முடியலையாம். அப்படியே அந்த வீடு வந்து ஒரே ஒரு பத்தி தான். அந்த ஒரு பத்தி வீடு அப்படியே சுற்றி முற்றி பார்க்கும்போது தன் தலையெல்லாம் வலிக்கிற மாதிரி இருந்திருக்குது. மேற்கொண்டு வந்து அந்த வீட்டுக்குள்ளே இருக்கும்போது ஒரு கெட்ட வைப்ரேஷன் இருக்குது போலயே இருந்திருக்குது. ஒரு மாதிரி அந்த பையனுக்கு இருந்திருக்கு. அந்த ஒரு காரணத்தினால அந்த வீட்டுக்குள்ளே ரொம்ப நேரம் நிற்க முடியலை. வீட்டை விட்டு மறுபடியும் வெளியில் வந்தாச்சு. அந்த கதவு அப்படியே தான் சாஞ்சு கிடக்குது. யார் கேட்க போகிறோம் அப்படின்னு நினச்சாரா என்னவோ தெரியலை. அந்த பையன் அவன் பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துட்டான். வந்தவன் வந்து யாருக்கிட்டையும் பேசவே இல்லையாங்க. ஒரு மாதிரி தலை வலிக்குது, ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி வீட்டில் போய் படுத்த பையன் தானாங்க. அப்படியே படுத்தே தான் கிடந்திருக்கான். எந்திரிக்க கூட முடியலை. ஒரு 2 நாள் பயங்கரமான காய்ச்சலுங்க. காய்ச்சல். அதற்கு அப்புறம் வந்து மருத்துவமனையெல்லாம் கூட்டு போய் அந்த பையனை கொஞ்சம் கொஞ்சம் சரி பண்ணி இருக்கிறாங்க. சரி பண்ணதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் இரவு அந்த பையன் வீட்டில் இல்லை. எங்கே போனால் என்ன ஏதுங்கிறது யாருக்கும் தெரியலை. அந்த கிராமம் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 200 வீடுகள் அடங்கிய ஒரு சின்ன கிராமம் தான். அந்த பகுதியில் நல்ல முறையில் விசாரித்து பார்த்துருக்குறாங்க. எங்கே போனால் என்ன ஏதுங்கிறது எதுவுமே தெரியலை அங்கே இருக்கக்கூடிய பேரண்ட்ஸுக்கு. ஆனால் ஒரே ஒரு சத்தம் மட்டும் கேட்க ஆரம்பிக்குது. காட்டுக்குள்ளே இருந்து அழுகுரல் சத்தம் பயங்கரமாக கேட்குது. அது மட்டும் இல்லாமல் ஏதோ புரியாத வார்த்தைகளில் வந்து யாரோ காட்டுக்குள்ளே இருந்து பேசிக்கிட்டு இருப்பது போல இருக்குது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே வந்து அப்படியே யோசித்து பார்க்குறாங்க. அந்த சத்தத்தை கேட்டு ஒரு சில நபர்கள் போய் பார்க்கும்போது அந்த இடத்துல இருப்பது சுஜித் தாங்க. உடனடியே அந்த சுஜித்தை கூப்பிடும்போது ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்காப்புல சுஜித். யாரையுமே விடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க பாசையில் அந்த அசாமீஸில் வந்து அந்த மொழியில் பேசிக்கிட்டு என்னென்னோ பேசிக்கிட்டு இருக்கிறாராம். மந்திர வார்த்தைகள் மாதிரி என்னென்னோ பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது எல்லோருக்குமே கொஞ்சம் பயம் வந்துருச்சுங்க. பயம் வந்து வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டதுக்கப்புறம் யாருக்குமே கட்டுப்படாத அந்த சுஜித் வந்து எல்லாரையும் வந்து அடிக்க பாயிறாப்புல, கடிக்க போறாப்புல, ஒரு வித்தியாசமான முறையில் வந்து அப்படியே நடந்துக்கிறாரு. என்னடா இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பையனை வந்து கட்டி போட்டு தாங்க வச்சிருக்காங்க. ஏன்னா கட்டுப்படுத்த முடியலை. விட்டா வெளியில் அந்த காட்டுக்குள்ளே ஓடுறதுக்கு தாங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இப்படியே இருந்துகிட்டு இருக்கக்கூடியதான் ஒரு 2-3 நாட்கள் வந்து ஹாஸ்பிட்டலெல்லாம் கூட்டு போய் பார்க்கும்போது என்ன கம்ப்ளைண்ட் என்ன ஏதுங்கிறது யாருக்குமே தெரியலை. இந்த பையன் வந்து என்னென்னவோ போட்டு பேசிக்கிட்டு இருக்கான். அவங்க யாரை விட மாட்டேன், இந்த கிராமம் அழிஞ்சிரும், உங்களை அழிக்காமல் விட மாட்டேன், அப்படி இப்படின்னு என்னென்னோ பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்படியெல்லாம் செய்கிறத பார்த்து கொஞ்சம் பெரிய ஆளுங்க அந்த கிராமத்துக்குள்ளே இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் உற்று நோக்கி பார்க்கும்போது தான் எல்லா விஷயமும் தெரிய வருது. இந்த பையன் அந்த வீட்டுக்கு போயிருக்கான் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கு. மேற்கொண்டு வந்து இவன் பேசக்கூடிய பேச்சுகள் எல்லாத்தையும் அடிப்படையாக வச்சு பார்க்கும்போது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் அங்கே இருக்கக்கூடிய வயசான நபர்களுக்கு ஞாபகம் வருது. ஞாபகம் வந்து அந்த நேரத்தில் வந்து அந்த நல்ல மாந்திரிகர் எங்கே இருக்காருங்கிறதே தெரியல. காரணம் வந்து அவரே அப்போவே வயசாகி போச்சு. அந்த ஒரு காரணத்தினால இப்போ அவர் இருக்காரா என்னதுங்கிறது கூட யாருக்கும் தெரியலை. அந்த ஒரு காரணத்தினால இப்போ அவர் இருக்காரா இல்லையா அப்படிங்கிறது வந்து யாருக்குமே தெரியலைங்க. மேலும் இந்த பையனால் நம்ம கிராமத்திற்கு ஏதாவது சிக்கல் வருமா, ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு தாங்க இருக்கிறாங்க. நாளும் கடந்து போய்கிட்டே இருக்குது. ஒரு 10 நாளும் ஆயிடுச்சுங்க. அந்த பையனை முழுக்க கெட்டி தாங்க போட்டிருக்கிறாங்க. அவுத்து விட்டா காட்டுக்குள்ளே ஓடுறதுக்கு நிற்கிறாரு. மேற்கொண்டு வந்து என்னென்னவோ புலம்பிக்கிட்டு மந்திர வார்த்தைகள்லாம் சொல்லிக்கிட்டு அவருக்கு அவரே சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாருங்க. சரியாக சாப்பிடவும் செய்யலைங்க. அப்படியே 10 நாள் இப்படியே கிடந்த ஒரு காரணத்தினால அந்த பையன் அகால மரணம் அடைஞ்சிட்டான். அந்த பையனும் இறந்து போயிட்டான். வீட்டுக்கு ஒத்த பிள்ளையா இருந்த பையனும் போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே அழுக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சிருமா இல்லை இன்னும் தொடருமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் தான் மக்களுக்கு இருந்திருக்கு. அவங்க சந்தேகப்படும் விதமாக மறுபடியும் அந்த பிரச்சனை தொடரத்தாங்க செய்து காட்டுக்குள்ளே கேட்ட அழுகுரல் சத்தம் இப்போ கிராமத்துக்குள்ளே பயங்கரமாக கேட்க ஆரம்பிக்குதுங்க. இந்த பையன் மூலியமாக எப்படியோ கிராமத்துக்குள்ளே வந்துருச்சு. அந்த ஓட்டு வீட்டுக்குள்ளே அடிக்கடி அழுகுரல் கேட்குமா, அந்த மாந்திரிகரை அடித்து கொண்டு அந்த காட்டுக்குள்ளேயும் கேட்குமா, கிராமத்துக்குள்ளேயும் கேட்குது. இப்போ எல்லோருமே பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இதற்கு மேலே என்னதான் செய்ய அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து கிராமம், அந்த பக்கத்து டவுன்கள் எல்லா ஏரியாலையும் வந்து ஏதாவது மாந்திரிகர் கிடப்பாரா அப்படின்னு சொல்லி அலையும் போது ஒரு வழியாக அந்த கிராம மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டும் விதமாக ஒரு வயதான ஒரு மாந்திரிகரை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த மாந்திரிகர் வந்த உடனே வந்து அவர் கணிச்சிட்டாரு இங்கே வந்து பெரிய பிரச்சனை இருக்குது, இது தீராது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஊரின் காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய அந்த அம்மனை போய் பார்க்குறாங்க. பார்த்து அந்த மாந்திரிகர் அந்த கோயில் பூசாரியுடன் இணைந்து ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சியில் ஈடுபடுறாங்க. அதாவது வந்து
10 ஆடுகளை வந்து அந்த அம்மனுக்கு வந்து பலி கொடுத்து வந்து அந்த மாந்திரிகர் வந்து தன் பாதுகாப்பை உறுதி செஞ்சுட்டு தான் அந்த துஷ்ட மாந்திரிகரின் ஆன்மா வந்து அடக்கணும். அந்த ஒரு காரணத்தினால அந்த அம்மனுக்கு வந்து திருவிழா மாதிரி தாங்க எடுத்து எப்படியே வழிபட்டு எங்கள் கிராமத்தை காப்பாற்றி கொடுதாயேன்னு சொல்லி மக்கள் எல்லோரும் வேண்டுறாங்க. அந்த நல்ல மாந்திரிகரும் என்ன பண்ணுறாருன்னா அந்த அம்மன் அருளால் வந்து அதற்கப்புறம் வந்து அந்த காட்டுக்குள்ளேயும் சரி அந்த ஓட்டு வீட்டிலையும் வந்து மர்மமான முறையில் வந்து பூஜைகள் செய்கிறாரு. விடிய விடிய பூஜைகள் செய்ய வேண்டியது இருக்குங்க. ஏன்னா அந்த ஆன்மா கட்டுக்குள்ளே வரலையாம், ரொம்ப ஆட்டம் காட்ட ஆரம்பிச்சிருக்குது. இத்தனை வருஷம் அடப்பட்டு கிடந்த அந்த துஷ்ட மாந்திரிகரின் ஆன்மா வந்து ரொம்ப ஆட்டம் காட்டியிருக்குது. ஆனாலும் அந்த அம்மனின் அருளோட அந்த நல்ல மாந்திரிகர் ரொம்ப போராடி எப்படியோ ஒரு வழியாக ஒரு செம்பில் வந்து அந்த துஷ்ட மாந்திரிகரின் ஆன்மா வந்து கட்டுப்படுத்தி உள்ளே அடைச்சி அந்த செம்பை சுற்றி மாந்திரிக கட்டுகளெல்லாம் போட்டு அந்த அம்மன் அருளோட அங்கே இருக்கக்கூடிய கங்கையில் வந்து விட்டுருக்கிறாருங்க. அதற்கப்புறம் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அந்த மாந்திரிகர் ஒரு 4 நாள் கிராமத்தில் தான் இருந்திருக்கிறாரு. எதுவும் பிரச்சனை வருதா என்னன்னு பார்க்குறதுக்கு. அப்போ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாந்திரிகருக்கு ஒரு நன்றியை தெரிவித்து அனுப்பிச்சிருக்கிறாங்க. மேற்கொண்டு வந்து அந்த அம்மனுக்கு வந்து அடிக்கடி வந்து திருவிழாவெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அன்றிலிருந்து இன்று வரைக்கும் அதற்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையாம் நண்பர்களே. மேலும் இந்த சம்பவம் வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிட்டு போங்களின் அருமை நண்பர்களே. மேலும் நமக்கு இந்த சம்பவத்தை அனுப்பி வச்சது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த அஸ்ஸாம் மாநிலத்தை பூர்வீகமாக கொண்ட அந்த மாஜூலி பகுதிக்கு அருகாமையில் உள்ள இன்னொரு பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிர்மல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் தாங்க. நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாராம். ஓரளவுக்கு நல்லா தமிழ் பேசுவாராங்க. அவர் தான் கேசவன் அப்படின்னு சொல்லக்கூடிய கூட ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நபருக்கு வந்து இந்த சம்பவத்தை வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா அடிக்கடி நமது சேனலை வந்து அந்த கேசவன் வந்து பார்ப்பாராங்க. அப்படி பார்க்கும்போது அந்த கேசவன் வந்து என்ன ஓயாமல் இதை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த நிர்மல் வந்து கேட்டிருக்கிறார். கேட்கும்போது தான் இந்த சம்பவம் நம்ம போடக்கூடிய அந்த வீடியோ பற்றி எல்லாமே சொல்லும்போது இந்த சம்பவத்தை வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய அந்த நிர்மல் கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில நண்பர்கள் மூலியமாக நல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு தாங்க நமக்கு இந்த சம்பவத்தை அனுப்பி வச்சிருக்கிறாங்க. எந்த ஒரு அச்சு பிசுறாமல் அப்படியே வந்து இந்த சம்பவத்தை போட சொல்லி சொன்னாங்க கேசவன் அவரே. அந்த ஒரு காரணத்தில் அப்படியே போட்டுட்டேன் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி நம்ம ராஜா ஸ்டோரி சேனல் வளர்ச்சிக்கு பேர் உதவியாக இருங்கள் என் நண்பர்களே. மேலும் இப்போ வரை நீங்கள் நமது சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கிட்டீங்கன்னா நாம வீடியோ போட்ட உடனுக்குடன் உங்களுக்கு வந்துவிடும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன். மேலும் இதுபோன்று ஏதாவது அதிபயங்கர அமானுஷ்ய சம்பவங்கள் உங்கள் வாழ்விலோ இல்லை உங்களுக்கு தெரிந்த ஒரு சில நபர்களின் வாழ்விலோ நடந்திருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்க நண்பர்களே. கண்டிப்பாக நமது சேனலில் அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன். மேலும் இந்த வீடியோவை நமக்கு வந்து நிர்மல் குமார் வழங்கியிருக்கிறாருங்க கேசவன் மூலியமாக. இந்த இருவருக்குமே நமது சேனலின் சார்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிட்டோம் நண்பர்களே. மேலும் நன்றி வணக்கம் நண்பர்களே. நாம் அடுத்து இதே போன்று ஒரு அதிபயங்கர அமானுஷ்ய சம்பவத்தில் சந்திப்போம்.